ஹே காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அம்மா பொண்ணு சேனல். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை குழம்பு. அது ஈஸியான மெத்தடில் ஈஸியான வேல சட்டுன்னு பட்டுன்னு செய்யலாம். பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி, சமையலே தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, இந்த டிஷ் வந்து கண்டிப்பாக சூப்பராக வரும். கண்டிப்பாக நீங்களும் என் மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். இது வறுத்து அரைக்கிறதுக்கு தனியாக மசாலாவும், தாளிப்புக்கு தனியாகவும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். நான் உங்களுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் என்னென்னங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். சின்ன வெங்காயம் தான் போடணும், அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் 10 to 20, இஞ்சி, பூண்டு, தக்காளி இது வந்து வறுத்து அரைக்கணும். அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கணும், தக்காளி, அப்புறம் 3 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் விட்டால் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆனால் கசப்புத்தன்மை இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா 15 மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, இப்போ நான் சொன்னது பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான நம்ம கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இதை ஃப்ரை பண்ணி நல்லா வந்து ஒரு மாதிரி நல்லா கிரேவி கன்சிஸ்ட் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இலகி வரும். வந்ததுக்கப்புறமேட்டு 3 டேபிள் ஸ்பூன் சக்தி முட்டை குருமா மசாலா இது போட்டு 2 to 3 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி அளவு நீங்கள் ரெடி பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். இதை வந்து சூடு ஆறினோன்னு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி தனியாக வச்சுக்கணும். இந்த பேஸ்ட் ரொம்ப முக்கியமான பேஸ்ட்டு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த மெத்தடில். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து குட் ஃபார் ஹெல்த். கண்டிப்பாக வந்து நல்லெண்ணெய் டேஸ்ட்டு வந்து கசப்பாக தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். இந்த கசப்புத்தன்மை பிடிக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு அப்படி பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை கடலெண்ணெயோ யூஸ் பண்ணலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா கடுகும் சீரகமும் போட்டு நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சோன்னே நம்ம வந்து ஒரு க்ரீன் சில்லி போட்டால் போதும். அது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, புதினா இது டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக நம்ம வந்து போடணும். இருந்தால் போடலாம், இல்லைன்னா ஆப்ஷன் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைச்ச விழுது வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அது கூடவே பார்த்திங்கன்னா வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்ச பெரிய வெங்காயம் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம தக்காளி போடணும். தக்காளி போட்டு கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி முன்னாடியே போட்டுட்டேன், உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இப்போ வேணுங்கிற அளவுக்கு நம்ம இது மேஷ் ஆகிற அளவுக்கு கல் உப்போ நுணுக்குன உப்போ போட்டு நம்ம வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா சாதத்தோட பெஸ்ட்டு காம்பினேஷன். சப்பாத்தி, பரோட்டா எது வேணால் சாப்பிட்லாம். இட்லி, தோசை எதோட காம்பினேஷனில் செஞ்சாலுமே சூப்பராக இருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச விழுதும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறி விடணும். பச்சை வாசனை போனோன்னு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நான் 2 கப் தண்ணி ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் பச்சை மிளகா அதில் முன்னாடியே ஆட் பண்ணேன், நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் லிட் போட்டு மூடி வச்சோம்னா நல்லா கொதி வந்துடணும். கொதி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அவிச்ச முட்டையை நம்ம தோல் உரித்து சைடில் 2 பக்கம் கட் பண்ணி போட்டு போடலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்னும் டேஸ்ட்டாக கொடுக்கும். நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ அதனால் அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வந்து 3 முட்டையை போட்டு நல்லா கொதிக்க விடணும். போட்டோன்னா ரொம்ப போட்டு கிளறக்கூடாது. மீடியம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அமைதியாக விட்டுறணும். நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு நம்ம வந்து கருவேப்பிலையை தூவி நம்ம இறக்கலாம். சூப்பரான டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி. இப்போ வந்து நான் என் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக இதே ஸ்டைலில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனல் வந்து ஈஸியான மெத்தட் லேர்னிங் ஆஃப் குக்கிங் தான் நான் போட்டுட்ருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.